எழுதிக்கணும். நீங்க உங்க நோட்ல இல்ல, உங்களுடைய இதயத்துல எழுதிக்கணும். என்ன தெரியுமா? கம்ஃபர்ட் அண்ட் growth டோன்ட் கோ டுகெதர். சௌகரியமும் வளர்ச்சியும் ஒன்றாக செல்வதில்லை. நம்ம டிஸ்கம்ஃபர்ட் ஃபேஸ் பண்ணாதான் வளர்ச்சி. டிஸ்கம்ஃபர்ட் ஃபேஸ் பண்ணி பல மாதிரியான ஒரு இது அப்புறம் வந்தா நமக்கு வீடு கட்டி முடிப்போம். அந்த கிரக பிரவேசத்தன்னைக்கு எத்தனை பேர் பாராட்டுவாங்க. அப்போ புரியும் நமக்கு. என்னதான் இருந்தாலும் அப்போ அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது. 10 பேர் முன்னாடி அப்படியே அடிச்சு இங்கிலீஷ் பேசணும்னு சொன்னா அன்னைக்கு தெரியும். என்னதான் அவமானப்பட்டாலும் பாரு என்ன கிஃப்ட், என்ன எத்தனை பேர் அப்போ புரியும் நமக்கு இல்லையா? சோ இது போல இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ். அப்போ let us be ready for discomfort. அந்த சௌகரியம், ஐ மீன் ஒரு பிரெயின் ரொம்ப மோசமானதுன்னா இங்கதான் சொல்றேன். திரும்ப திரும்ப அது பழைய இடத்துக்கு இழுத்துட்டு போக போகுது. ஏன்னா நீங்க அவமானப்படுறது பிரெயின் விரும்புறது இல்ல. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். அந்த பிரெயின் உங்களுக்கு அது எப்படி நீங்க அவமானப்படுறத விரும்பும்? உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேச போகும்போது ஒரு நர்வஸ்னஸ் வருது இப்படின்னு நீங்க திணறது உங்க பிரெயின் விரும்புறது இல்ல. பாவம், அது நல்லது, உங்களுக்காக பாக்குது. ஆனா உங்க அம்மா மாதிரி நான் என் பையனை எங்கேயும் அனுப்புறது இல்ல, பக்கத்திலேயே வச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு சிலர் எல்லாம் அப்படி பண்றாங்க. அந்த பையன் கடைசிக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுவான். அப்படிதான் நம்ம பிரெயின் நம்ம பாடிக்குள்ள அம்மா மாதிரி. அது என்ன பண்ணோம்னா நம்மளை புதிய ஒரு சூழலுக்கு விடுறது இல்லை. அங்கதான் நம்ம முடிவு எடுக்கணும். ஒரு முடிவு எடுத்தது ஒரு படத்துல யாரோ ஒரு நடிகர் சொன்ன மாதிரிதான், நான் முடிவு எடுத்துட்டா என் பேச்சை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லுவேன். அது நல்ல முடிவு எடுத்துட்டு அந்த மாதிரி இருக்குது நல்லதான். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவு எடுத்துட்டு நான் என் பேச்சை அதை செய்வேன், அவ்வளவுதான். பட் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும், 1,00,000 தடவை யோசிக்கணும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு வள்ளுவர். பகவான் தான் சொல்லுவார். அவர் சொல்லாத விஷயம் ஏதாவது உண்டா? சொல்லியிருக்காரு. ஒரு கருமம், ஒரு வேலையை 1000 தடவை யோசனை பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க, யோசிக்கவே கூடாது. பண்ண அவ்வளவுதான். வரும் டிஸ்கம்ஃபர்ட் மறுபடியும் வருவது, இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கும். இங்கேதான் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கான விதை விதைக்கப்படுகிறது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சார். விதைக்கலாம் எப்படி ஒரு செடி வரும்? செடியே வரலன்னா எப்படி பூக்கள், எப்படி அது ஒரு காய், எப்படி ஒரு கனி, எப்படி கனி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில நல்லபடியா வாழ முடியும்? சொல்லுங்க. எப்பப்பா கனியை பக்கத்துல இருக்க கேட்டு வாங்குறது ஒரு பொழப்பே கிடையாது. சாரி டு சே, நான் தப்பா எடுத்துக்க யாரையுமே இங்க நான் புண்படுறதுக்காக நான் பேசல. என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்துக்கள் மட்டுமே. காலையில நான் சொல்றது எல்லாமே என்னுடைய அனுபவம், என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னுடைய லைஃப்ல காலேஜ் அடி எடுத்து வைக்காதவன் தான் சுரேஷ் சத்யநாராயணன். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு சாமானியமான ஒரு மனுஷன். லைஃப்ல காலேஜ்ல கால் எடுத்து வைக்கல. நான் +2 முடிச்சு எங்க அப்பா கிட்ட கேட்கும்போது, அப்பா இந்த மாதிரி, எங்க அப்பா ரொம்ப நல்லவர், எல்லாமே சூப்பர். ஒரு குறிப்பிட்ட ஒரு டிப்ளமா படிச்சோம். அது ஸ்கூல் தான். ஸ்கூலை விட இன்னும் ஸ்ட்ரிக்ட். அதுக்கு அடுத்தது எங்க அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா எனக்கு இங்கிலீஷ் நான் படிக்கணும், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல நான் போய் படிக்க போறேன். எனக்கு 1800 ரூபாய் டிகிரி ஃபீஸ், 1800 ரூபாய். அப்பா வேணும் பாருங்க. டேய், நீ டிப்ளமா படிச்சுட்டு போதும், அதுல வர வேலையை பாரு, சரியா அப்படின்ட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், எங்க அப்பா கிட்ட 1 ரூபாய் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன் சார். நானு அப்புறம் என்னுடைய BA இங்கிலீஷ், என்னுடைய MA இங்கிலீஷ், என்னுடைய MA சோசியாலஜி, என்னுடைய MA ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், என்னுடைய மாஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், என்னுடைய BEd, என்னுடைய MEd எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ் தான். இப்ப டாக்டரேட் கூட நான்
நான் தொலைதொடர்கிறதா நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, சான் பிரான்சிஸ்கோ நான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ டாக்டரேட்டு முழுவதும் என்னுடைய சொந்த படம். ஓகே, எனக்கு பாராட்டுக்காக நான் உங்ககிட்ட இது சொல்லலை. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் தான் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்றதுக்காக நான் சொல்றேன். அப்படி உங்களாலையும் ஆக முடியும், என்னை விட பெட்டர் ஆக முடியும். என்னை விட நான் என்ன போய் ஜஸ்ட் ஸ்மால், அவ்வளவுதான். என்னை விட 100 மடங்கு சிறப்பாக ஆகக்கூடிய மக்கள் எல்லாம் இங்க இருக்கும்போது நீங்க ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியா நீங்க இருக்கிறதுன்றது. ஏன் சார் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னா, மாமிசம் சாப்பிடுபவர்களுக்கு எதிரானவன் அல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கவங்க ஃபேமிலிக்கு வந்ததை அவங்கவங்க பண்ணணும் தான். நான் இப்ப இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்களை எதிர்ப்பவன் அல்ல. நாங்க நான்வெஜ் சாப்பிடுற குடும்பத்துல வந்தவங்க நான்வெஜ் சாப்பிடணும்னு நான் சொல்றேன். ஏன் சாப்பிடணும் அப்படின்னா, அவங்களுடைய டிஎன்ஏ அதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அவங்க ஒரு நாடை காப்பாற்றுபவர்களாக, க்ஷத்ரியர்களாக இருந்திருப்பாங்க. க்ஷத்ரியாஸ்னா கேஸ்ட பத்தி நான் பேசுறேன் இந்த இடத்துல. ரூலர்ஸா இருந்திருப்பாங்க. ரூலர்ஸ்னா என்ன? ஒரு நாடை காப்பாற்றணும்னா அதுக்கு சக்தி வேணும், அப்படியே ஆற்றல் வேணும். இங்க பால் குடிச்சிட்டு பால் கூட விட்டுருங்க, இங்க தயிர் சாதம் சாப்பிட்டு இருந்தா எப்படி போய் இங்க போரிட்டு முடியாது, கரெக்ட் இல்லைங்களா? அப்போ அதாவது ஒரு வெயில்ல நின்று விவசாயம் பண்ணணும். இல்ல நான் தயிர் சாதம் தான் சாப்பிடுவேன். எப்படி விவசாயம் பண்றது? எப்படிமா? அப்படி எல்லாம் கிடையாது. அவங்கவங்களுக்கு வந்தது அவங்கவுங்க குடும்ப இதுபடி அந்த குலத்துக்கு என்ன குலம்னா, நான் ஜாதியை பத்தி பேசல. அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை செய்யணும்னு நான் சொல்றேன். யூ கேன் ஈட். பட் இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஏன் கூடாது அப்படின்னா, அது டைஜஸ்ட் ஆகுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான்வெஜிடேரியன் இட் வில் டேக் டைம் ஃபார் டைஜஷன் இல்லையா? அது என்ன பண்ணணும், நம்மளை தூக்கத்துல சீக்கிரம் எழுறதுக்கு அலோவ் பண்றது இல்ல. ஒரு அஜீரண கோளாறு வந்துருச்சுன்னு சொன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு இந்த நேரத்துல அதுக்குதான் விரதம் நம்ம சொல்றோம். விரதம்னா இட்ஸ் நாட் ராக்கெட் சயின்ஸ், சிம்பிள் தான். நீங்க பண்ணும்போது காட் ப்ராமிஸ், உங்களுடைய சங்கல்பம் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் 5 கோடி ரூபாய் கண்டிப்பா. ஓகே.